திரைத்துறை மன்னன் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களால் பாராட்ட பெற்ற பாக்யராஜ் அவர்கள் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருந்தார். அவர் இறந்திருந்த போதுமே கூட அவருடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறாமலே இருக்குது அப்படின்ற மாதிரியான அப்டேட் நமக்கு வந்து கிடைச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்யராஜ் அவர்கள் பார்த்திங்கன்னா 1975 இருந்து தன்னுடைய படைப்புகளை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது அவர் அப்போலேருந்தே நிறைய படங்கள் வந்து நடிச்சிருந்தார், நிறைய படங்களை வந்து இயக்கியிருந்தார். ரஜினி, கமல் அவங்களுடைய படங்கள்லாம் வெளிவந்தால் எந்த அளவுக்கு ஆரவாரம் இருக்குமோ அதே அளவுக்கு பாக்கியராஜ் அவர்களுடைய படத்துக்கும் இருந்தது. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வரவேற்பு அவருக்கு வந்து கிடைச்சிருந்ததுனால அவருடைய திரைக்கதை, வசனம் இது எல்லாமே எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அவருடைய பேச்சில் இருக்கக்கூடிய எளிமை, நகைச்சுவை, அந்த முகத்தோற்றம், பாவனைகள் இது எல்லாத்தையுமே வந்து மக்கள் ரசிச்சிருக்காங்க. ஸோ அதனாலேயே இவர் நிறைய வெற்றி படங்களை எல்லாம் கொடுத்துருக்காரு. இவர் சென்னையில் இருக்கக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வீடு. அதாவது இதுவே வந்து ஒரு 8-10 கோடிக்கு மேலே போகக்கூடிய ஒரு வீடு தான். இருந்தாலுமே கூட அவர் அந்த வீட்டில் ரொம்ப முன்னாடியே கட்டினதுனால பழசாகிடுச்சு. ஸோ புதுசாக ஏதாவது ஒரு வீடு கட்டலாம், மகன் சாந்தனுவுக்காகவா இருக்கட்டும், இல்லை மகள் சரண்யாக்கா கூட இருக்கட்டும், நம்ம இன்னொரு வீடு வந்து புதுசாக கட்டணும் அப்படின்ற மாதிரி அவர் ஆசைப்பட்டிருக்காரு. அதாவது ஒரு அவுட்ரு ஏரியாவாக பார்த்து நல்ல பிரம்மாண்டமாக வீடு கட்டணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கு அவருக்கு. ஸோ அதுக்காக அவர் வந்து எவ்வளோ பணம் கிடைச்சாலும் அதை வந்து லேண்டில் வந்து சேமித்து வச்சுருக்காரு. அதெல்லாம் வச்சு சின்ன சின்னதாக அவருடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுறதுக்காக ஒரு அழகான வீடு வந்து கட்டிகிட்ருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும், அந்த வீடு கட்டி பால் காய்ச்சறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அவர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரியும் ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. பாக்யராஜ் அவர்கள் சென்னைக்கு வரப்போ ரொம்ப வந்து கஷ்டப்பட்டாராம். அதாவது பாரதி ராஜா சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக அவர் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருந்தாராம். ரொம்ப வந்து கஷ்டம், ரொம்ப வறுமை. ஏன்னா 3 குழந்தைகளும் வந்து ஆண் குழந்தைகள் தான். பாக்யராஜ் சார் கூட பிறந்தவங்க எல்லாருமே வந்து அண்ணனுங்க தான். இவர் தான் வந்து கடைசி. இருந்தாலுமே கூட இவருக்கு சினிமாவில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால சென்னை வந்திருக்காரு. பெருசாக அவருக்கு வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறமா தான் பாரதி ராஜா கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. பாரதி ராஜா சார் கூட இருந்தப்போவும் நிறைய விஷயங்கள் அவர் வந்து செயல்படுத்தினார். பாரதி ராஜா சார்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாரு. அதன் மூலமாக இவரும் நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. பாரதி ராஜா சார் எப்படி வந்து காலத்தால் அழிக்க முடியாத காவியங்களை வந்து திரையுலகுக்கு கொடுத்தாரோ அதே அளவுக்கு பாக்யராஜ் சார் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு மனிதன் தன்னுடைய ஆசையை வந்து நிறைவேற்றத்துக்கு முன்னாடியே வந்து இறந்துட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயத்த பூர்ணிமா அவங்க வந்து சொல்லி வந்து அழுதுருக்காங்க. பாக்யராஜ் அவர்கள் கட்டிகிட்டு இருக்கக்கூடிய வீட்டோடைய மொத்த சொத்தோட மதிப்பு, அதாவது லேண்டோட சேர்த்தே பார்த்திங்கன்னா ஒரு 100 கோடி வரும் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பிரம்மாண்டமாக கட்டிகிட்டு இருக்கக்கூடிய வீட்டை குடி போகிறதுக்கு முன்னாடியே வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி பூர்ணிமா சொல்லிட்டு கத்தி கதறி அழுதுருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நியூவான ஒரு அப்டேட்டாக வந்து கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக வந்து வீடு கட்டுறதுக்கு காரணமே பூர்ணிமா தாங்க. பூர்ணிமா மேலே பாக்யராஜ் சார் வச்சுருந்த அளவில்லாத காதலும் அன்பும் தான் இதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஏன்னா 1984 2 பேரும் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எம்ஜிஆர் முன்னாடி வந்து திருமணம் நடந்திருக்கு. அப்போ எம்ஜிஆர் காலத்திலேயே பார்த்திங்கன்னா இவங்க அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக நடிக்க ஆரம்பிச்சிட்டார். முந்தானை முடிச்சு படத்தெல்லாம் எம்ஜிஆர் அவர்களே வந்து ரசித்து பார்த்துருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ எந்த அளவுக்கு இவருடைய திரைக்கதை வசனம் எல்லாம் இருந்திருக்குன்னு. ஸோ இவங்களுடைய அளவில்லாத காதல் வந்து இன்னமுமே வந்து தொடர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட 42 வருஷமாக வந்து இவங்க ஒன்றா இருந்திருக்காங்க. எந்த ஒரு விசேஷத்துக்குமே தனியாக போனதே கிடையாதான். எங்கே போனாலும் 2 பேர் வந்து சேர்ந்து தான் வந்து போயிருக்காங்க. அவங்களுடைய காதலை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று நடந்திருக்குங்க. அந்த விஷயம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா பாரதி ராஜா சாருடைய இறுதி சடங்கில் தான் நடந்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதை கேட்டால் நீங்களே வந்து உருகி போயிடுவீங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய காதல் இருந்திருக்கு அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் மறைந்து ஒரு சில நாட்கள் ஆகியுமே அவரை பற்றின நினைவுகளும் இறுதி நேரத்தில் நடந்த அந்த சம்பவமும் இன்னும் ரசிகர்களை வந்து மனசை விட்டு போகவே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். அப்படி என்ன நடந்தது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அவருடைய ஒவ்வொரு விதமான விஷயமும் அவருடைய குடும்பத்தார் மட்டும் இல்லைங்க, அவரோட வாழ்ந்தவர்களும் பணியாற்றியவர்களும் கூட அந்த ஒவ்வொரு நினைவையும் வந்து பகிர்ந்துட்டுருக்காங்க. இயக்குனர் பார்த்திபன் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதுதான் வந்து சோசியல் மீடியாவில் ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லணும். பாக்யராஜினுடைய மறைவு செய்தி தெரிந்த நிமிடத்திலிருந்து இறுதி சடங்கு முடிகிற வரைக்குமே குடும்ப உறுப்பினர்கள் போல ஓடி ஓடி எல்லா வேலைகளையும் கவனித்தவர் பார்த்திபன். தன்னுடைய குருநாதருக்கு கடைசி மரியாதையாக அன்புடன் உங்கள் பாக்யராஜ் அப்படின்னு எழுதப்பட்ட பேட்டில்
வெள்ளை காகிதங்கள், பேனா இது எல்லாத்தையுமே அவருடைய நெஞ்சில வச்சு வழி அனுப்புனது பலரையும் வந்து கண்கலங்க வைத்தது. அதே மாரியே பூர்ணிமா செஞ்ச விஷயம் இன்னுமே எல்லாத்தையும் நெகிழ வச்சதுன்னு சொல்லலாங்க. அப்போ பூர்ணிமா வந்து ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாக்கியராஜுடைய உடல் தகனம் செய்யப்படுறதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி பூர்ணிமா அமைதியா பார்த்திபனுடைய பக்கத்துல வந்து, சார் போட்டிருக்கக்கூடிய கண்ணாடிய வந்து கழட்டி வச்சிடலாமா? ஏன்னா, அது தீயில வந்து வெடிச்சு முகத்துலலாம் குத்திடுமோ! அப்படின்னு வந்து கேட்டிருக்காராம். அந்த ஒரு கேள்விய கேட்ட உடனே பூர்ணிமாவுடைய மனநிலைய பார்த்திபனால வந்து தாங்கிக்கவே முடியலையாங்க. எந்த அளவுக்கு அவர் மேல காதல் இருந்தா, இந்த ஒரு கேள்விய அவங்க வந்து கேட்டிருப்பாங்க அப்படின்னு அவங்க வந்து நினைவு கூர்ந்திருக்காரு. அவங்க கேட்ட கேள்விக்கு என்னால பதிலே சொல்ல முடியலங்க. எனக்கு அவ்ளோ கண்ணீர் வந்துச்சு. அப்படியே நான் அடக்கிக்கிட்டு, "வேண்டாம் மேடம் அப்படியே இருக்கட்டும்" அப்படின்னு சொன்னேன். இறந்தவர்களுக்கு எதுவும் தெரியாது என்று எல்லாரும் வந்து சொல்லுவாங்க. ஆனா நம்ம அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு அவங்களுக்கு வலிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கைய வந்து நமக்கு வந்து நம்ப வைக்குது இல்லையா? ஸோ அதுதான் வந்து உண்மையான அன்பு. அந்த அன்ப பூர்ணிமா மேடத்துக்கிட்ட நான் பார்த்தேன் அன்னைக்கு. ஸோ அவங்களுடைய காதல் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றது, அந்த ஒரே ஒரு கேள்வியிலே எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ரொம்ப உருக்கமா வந்து பேசியிருந்திருக்காரு. இந்த வார்த்தைகள் தான் இப்போ ஆயிரக்கணக்கானோரால வந்து பகிரப்பட்டுட்ருக்கு. அவங்களுடைய மனச வந்து நெகிழ வச்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா பூர்ணிமாவுக்கும் பாக்கியராஜுக்கும் இருந்த பாசம் அவங்க வாழ்ந்த காலத்துல பலமுறை வந்து பேசியிருக்காங்க. ஒரு பேட்டியில கூட தன்னுடைய கையில எப்போதுமே அணிந்திருக்கக்கூடிய 6 எழுத்து பொறித்த மோதிரம் குறித்து பாக்கியராஜ் சார் சொல்லியிருந்தாராம். அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, மீண்டும் இப்போ வைரல் ஆயிருக்குங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, "என்னுடைய முதல் மனைவி பிரவீணா, நான் படங்கள்ல வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற நம்பிக்கையில 6 எழுத்து பொறித்த மோதிரத்த வாங்கி கொடுத்திருந்தாரு. அத நான் எப்போதுமே அணிந்திருப்பேன். ஆனா, ஒரு படப்பிடிப்பின் பொழுது அந்த மோதிரம் ஆத்துல தவறி விழுந்துருச்சு. அந்த விஷயத்த பூர்ணிமா கிட்ட சொன்னேன். அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே அதே மாரி ஆர் அப்படின்னு எழுத்து போட்ட ஒரு மோதிரத்த வந்து வாங்கி எனக்கு பரிசா குடுத்தாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதத்தான் நான் அணிஞ்சிட்டு இருக்கேன்" அப்படின்னு நெகிழ்ச்சியோட வந்து சொல்லியிருந்தாராம். அது மட்டும் இல்லங்க. பல பேட்டிகள்ல பாக்கியராஜ் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, "என்னுடைய வாழ்க்கையில பூர்ணிமா வந்ததுக்கு அப்புறமா தான் நான் இன்னுமே அமைதியான ஒரு நல்ல மனிதனாவே மாறுனேன். என்னுடைய குடும்பத்த தாங்கி நிக்கக்கூடியவங்களே அவங்க தான்" அப்படின்னு அவர பத்தி ரொம்ப பெருமையா வந்து பேசியிருக்காரு. அதே போல தான் பூர்ணிமாவும். "பாக்கியராஜ் எனக்கு கணவர் மட்டும் கிடையாதுங்க. நல்ல நண்பர், நல்ல ஆசிரியர்" அப்படின்னு பல நிகழ்ச்சிகள் வந்து சொல்லியிருக்காரு. நேத்திக்கு வரைக்கும் தன்னோடு சிரித்து பேசி ரொம்ப நேரம் செலவிட்ட தன்னுடைய கணவர் திடீர்னு காலையில வந்து இல்லையே, தன்னை விட்டு போயிட்டாரே அப்படின்ற அந்த உண்மைய தான் பூர்ணிமாவால இன்னும் ஏத்துக்கவே முடியலங்க. இறுதி அஞ்சலியின் போது கூட அவர் மீண்டும் மீண்டும் கதறி அழுத காட்சிகள் பலரையும் வந்து நெகிழ வச்சிருக்கு. ஆனா, ஆறுதல் சொல்ல ராதிகா, நயன்தாரா, குஷ்பு, சுஹாசினி, சரத்குமார், பார்த்திபன் இப்படி ஏராளமான பிரபலங்கள் வந்திருந்தாலுமே கூட, கணவரை இழந்த மனைவியினுடைய வேதனைய யாராலயும் கண்டிப்பா குறைக்கவே முடியாதுங்க. ஸோ இந்த விஷயம் யாரெல்லாம் வந்து உண்மை அப்படின்னு ஒத்துக்கிறீங்கன்றத மறக்காம வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பாக்கியராஜ், பூர்ணிமா அவங்களுடைய அளவில்லாத காதலுக்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.